ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வரவேற்பது உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட். இது ரெண்டு உங்களுக்கு குபேர பொம்மை இருக்குது. இது பைல் நம்பர் 1, இது பைல் நம்பர் 2. ஓகேவா? இது ரெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு திருப்பம் என்ன, ஓகே, இல்லை அடுத்து என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, உங்களுக்கு பொருந்துகிற வேர்ட்ஸை எடுத்துக்கோங்க, பொருந்தாத வேர்ட்ஸை மற்றவங்களுக்காக விட்டுருங்க. ஓகே, இப்போ செகண்ட் பையில் நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட் பையில் இந்த லாஃபிங் குஃப்தா இருக்குல்ல, இதை யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான, அதாவது ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கிறத யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற விஷயம் என்ன, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை உங்களுக்கு ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி பதிவு இருக்க போகுது. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ ஒரு 3 கார்டு எடுத்திருக்கோம். ஒரு உங்களுடைய முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலாம், லேண்ட் ஏதாவது கிடைக்கலாம். ஓகே, இல்லை சில பேர் உங்கள் வீட்டில் உங்களுடைய மறைந்த முன்னோர்களே உங்களுக்கு குழந்தைகளாக அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகளாக திருப்பி அதே குடும்பத்திலே பிறக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க இருக்குது. ஓகே, சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா மாதிரியே பண்ணுறாங்க, பாட்டி மாதிரியே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைகள் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு பேரனோ பேத்தியே இருக்காங்க, இல்லை மகனோ மகளோ இருக்காங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட நடவடிக்கைலாம் பார்த்தா அவங்களுடைய முன்னோர்களோட ஒரே மாதிரி இருக்கும். உங்கள் முன்னோர்கள் செய்கிற விதமாகவே இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இவங்களுக்கும் பிடிக்கும், அவங்க பேசுகிற மாதிரி பேசுவாங்க, அவங்க நடக்கிற மாதிரி நடப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்களே உங்கள் வீட்டில் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் சொத்து ஏதோ ஒன்று உங்களுக்கு வர இருக்குது. ஓகே, அது வீடாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஓகே, உங்களுடைய முன்னோர்கள் அருளால் உங்களுக்கு அடுத்தவங்க விஷ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வர இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது கூடிய விரைவிலேயே உங்களுக்கு அந்த நல்ல விஷயம் நடக்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயுமே குழந்தைகள் தான் வருது. ஸோ குழந்தைகள் விஷயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ், இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் மகனோ மகளோ இருந்தால் அவங்களுக்கு திருமண ஏற்பாடோ, இல்லை அவங்களுக்கு ஒரு குழந்தை வரமோ கிடைப்பதற்கான சான்சஸும் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு அவங்களுக்கு அவங்க பாட்டி கூட ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு பெண் தேவதையோட அருள் உங்களுக்கு இருக்குது. உங்கள் குலதெய்வ அம்மனாக கூட இருக்கலாம். ஓகே, உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் போக முடியாமல் தள்ளி போயிட்டே இருக்குன்னா இப்போ அதை போகிற அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறதற்கான சான்சஸ் வர இருக்குது. அங்கே அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு
இப்போ பூர்வீகம் சம்மந்தப்பட்டாலே உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. அந்த பூர்வீகத்தை போய் அவங்களெல்லாம் பார்க்குறது, அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்க்குறதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. அந்த ஊருக்கே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முரண்டு பிடிப்பாங்க. இல்லை நான் அவங்களோட சேர்ந்து பங்காளி கூட சேர்ந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஓகே, மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பிடிவாதத்தை குறைச்சிக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த கொஞ்சம் உங்களோட ஈகோ, உங்களோட பிடிவாதத்தை குறைச்சிட்டு நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வந்து அடிக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நல்ல குட் நியூஸாக இருக்கலாம், இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் தங்கு தடையின்றி வந்து நடக்க இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா இப்போ ரொம்ப நிறைய கார்ட்ஸ் எடுத்து ரொம்ப நேரம் சொல்கிற மாதிரி இருக்குன்றாங்க. அதனால் கார்ட்ஸை கம்மி பண்ண சொல்லி ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கம்மி பண்ணி மெசேஜஸ் எடுத்து சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த தடவை கம்மியாகவே நான் கார்ட்ஸ் எடுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாவ், அபண்டன்ஸ். அதே மாதிரி அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணம் வரும். அட்லீஸ்ட் நீங்கள் சீட்டு போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த பணமாவது எடுப்பீங்க. உங்களுக்கு சாதகமாக ரேட்டு கம்மி பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இல்லை ஏதாவது இன்க்ரிமெண்ட் இருந்தது, இல்லை ரொம்ப நாளாக ஒரு அமௌண்ட்டு வந்து எனக்கு எல்ஐசி மூலமாக வராமல் இருந்தது அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் மூலமாக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் அதுக்கு வந்து கோபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க. இதுலேயுமே ஈகோ, கோபத்தை தவிர்க்கணும்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. உங்களோட கோபத்தை விட்டு கொடுக்கணும். சில பேர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம அதாவது சொல்லுவாங்கல்ல, கோபம் பெருசாக ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எனக்கு அது மறந்து போச்சு. காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உங்களுக்கு வந்து காரியம் நடக்கணும் அப்படின்னா சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுல வந்து தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு யுனிக்கான ஒரு வித்தியாசமான ஒரு குணங்களை உடையவர். ஓகே, ஸோ வந்து உங்களோட மென்டாலிட்டிக்கு அவங்க எல்லாருமே வரமாட்டாங்க. அதாவது இப்போ அவங்க எல்லாரும் வந்து இப்போ இந்த க்ரோவே எடுத்துக்கோங்களேன். இங்கே எல்லாமே கருப்பு கலர் க்ரோவாக இருக்குது இல்லையா, காக்கா இருக்குது, கருப்பு கலராக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் இதை பார்த்தா என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த காக்காவுக்கு அவங்க எல்லாரையும் பார்த்தா எப்படி இருக்கும், என்ன இவங்கெல்லாம் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்கன்னு இவங்களுக்கு தோணும். அவங்களுக்கு என்ன இருக்குன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டாக இப்படி வெள்ளையாக இருக்காங்களேன்னு தோணும். ஸோ அவங்க பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட பார்வையும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட வந்து யூனிக்னஸ் வந்து நீங்கள் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு விஷயமா இருக்காது. அப்படி நீங்கள் வந்து இருக்கும்போது என்னென்னா எல்லோரும் உங்ககிட்ட வந்து அது என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஈகோவாக கொஞ்சம் தனித்து நின்னீங்க அப்படின்னா உங்களை எல்லாருமே வந்து சீண்டுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு அதுக்கு இடம் கொடுக்காம எல்லோருடையும் ஒத்து போகிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஒத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தியாகங்கள் செஞ்சால் தான் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும்னு இருக்கும். ஓகே, அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தவங்க என்றைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நடக்க இருக்க நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டல்ஸோட கொஞ்சம் கனெக்டாக இருங்க. கிறிஸ்டல்ஸ் வாங்கி உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கிறிஸ்டல்ஸ் வந்து வாங்கி வைக்கும்போது உங்களுக்கு அதோட கனெக்டிவிட்டி கிடைக்கும்போது உங்களுக்கு மைண்டும் வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரீ ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வயிறு
அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை டாக்டர்கிட்ட உடனே காமிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து உடனே ஒரு டாக்டர்கிட்ட வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அலோபதி தான் போய் எடுக்கணும்னு இல்லை, ஆயுர்வேதிக் அண்டு ஹோமியோபதி எடுத்துக்கும் போது அதற்கான மருந்து மாத்திரைகள் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் அழகுபடுத்திக்கிறது இல்லை பியூட்டி பார்லர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை காஸ்மெட்டிக்ஸ் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ வந்து அதை அந்த விஷயத்தை தொடங்குறதற்கான ஒரு நல்ல ஒரு நேரம் வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டுறீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து ஸ்பா வைக்கலாம், பியூட்டி பார்லரோடு சேர்த்து ஸ்பா வைக்கிற ஐடியாவில் இருந்தால் கூட அது வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும். சில பேர் வந்து மசாஜ் சென்டர் வைப்பாங்க, இந்த ஆயில் மசாஜ் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கேரளா கோட்டைகள் மாதிரி வந்து ஆயுர்வேதிக் மசாஜ் வந்து வச்சு அதன் மூலமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அந்த மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணலாம், தப்பே கிடையாது. திருடாமல் போய் சொல்லாமல் செய்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்காக வந்து நம்ம பயப்படவோ இல்லைன்னா வந்து ஒரு அசிங்கப்படவோ ஒரு அவமானப்படவோ இல்லைன்னா ஒரு தன்னைத்தானே குறுக்கிக்கிறதோ வேண்டவே வேண்டாம். நீங்கள் வந்து சந்தோஷமாக தைரியமாக அந்த விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பாக. ஏன்னா சொல்கிறவங்க எல்லோரும் வந்து நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறதில்ல, பணம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் வீட்டில் இருந்தே சின்ன விஷயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் தைரியமாக செய்யுங்க, வந்து வெற்றி உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவதைகளோட அருள் பரிபூரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஏஞ்சல் ஹீலிங்கும் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து யாருக்கும் பயப்படாமல் கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இறங்கும்போது உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் மெசேஜும் பார்த்துடலாம் நம்ம. ஏஞ்சல்ஸ் வந்தனால ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்ன பெர்ஃபெக்ட் டைமிங். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான பெர்ஃபெக்ட் டைமு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினச்ச விஷயத்த செய்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலம் வர்ற வருமானத்தில் ஒரு சில பணம் அதாவது என்ன சொல்கிறோம், ஒரு பர்சன்டேஜை வந்து நீங்கள் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு முதையே வந்து மனசை வந்து சொல்லிக்கோங்க. நீங்களே எனக்கு இவ்வளோ லாபம் வந்தால் நான் இவ்வளோ பணம் வந்து நான் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறேன், ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் காதிலே வாங்காதீங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. நீங்கள் நம்புறீங்களா? உங்களை நீங்கள் நம்புங்க. என்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மற்றவங்க வந்து உங்களை டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு உறுதியோட நம்பிக்கையோடு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃப்யூச்சர் அதாவது ரொம்ப பக்கத்தில், அதாவது வெற்றிக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸை நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றது இது மூலம் உறுதியாகுது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? குலதெய்வ வழிபாடு செய்யணும். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் இதெல்லாமே நடக்கும்னு முதல்ல சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கூடிய விரைவில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஓகே, லைஃப்பில் சக்ஸஸை நோக்கி முன்னேறுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், ஹலோ. பைல் நம்பர் 2 சிட்டிங் போஸ்டில் இருக்கிற இந்த குபேரர் பொம்மையை வந்து செலக்ட் பண்ணவங்களுக்கான பதிவை வந்து பார்க்கலாம் வாங்க. Thank you, Indus. Thank you, Nivas.
தேங்க்யூ. உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து நடக்க இருக்கும் விஷயம், அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் மனப்பூர்வமாக நம்பினீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். ஓகே, மைக் அதாவது நீங்கள் யாருக்கு விழுந்து விழுந்து உதவி செஞ்சீங்களோ அவங்க வந்து உங்கள் உங்களோடக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க முதுகில் குத்த போகிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். அது வந்து முதுகில் குத்துனாலும் துரோகம் செஞ்சாலும் வலிக்கிறது என்னமோ ஹார்ட்டுக்கு தானே, நம்மளோட இதயத்துக்கு தான். ஓகேவா? அதாவது யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் மைண்டுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க. இந்த விஷயத்தை செய்வோமா வேணாமான்ற ஒரு மன சஞ்சலத்தில் நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க. ஸோ இது வந்து இப்போ என்ன அப்படின்னா, அதாவது தெரியாத ஒரு நபருக்கு செஞ்சுட்டு அவர் உங்களுக்கு துரோகம் செஞ்சிட்டா கூட மனசில் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டம் வராது. ஆனால் தெரிஞ்சு நீங்கள் உதவி செய்த ஒரு நபரே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிட்டாருன்னு சொல்லும்போது அந்த வலியை வந்து உங்களால் தாங்கவே முடியாது. ஸோ வாழ்க்கையில் வந்து நீங்கள் யாரை நம்புறது, யாரை நம்ப வேண்டாம் அப்படின்ற வந்து ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்கள் வந்து ஆளாகக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப வந்து இப்போ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு உங்களுக்கு முதைய வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களுக்கு தானே உதவி செய்கிறேன், அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா ஒன்று பணம் உங்களை விட்டு போயிடும், இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு போயிடும். ஸோ யாருக்கு கொடுக்குறோம், அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனமாக கொடுக்க வேண்டிய நேரம். பணம் கொடுக்கறதாக இருந்தாலும் யாருக்கு உதவி செய்கிறதுக்காக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக அவங்களுக்கு வந்து அவங்க அதுக்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் மாட்டிடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். ஓகே, அதாவது யார்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வச்சுக்கிறாதீங்க. ஓகே, நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, அது மட்டும் வந்து நீங்கள் பாருங்கள் இப்போதைக்கு. ஏன்னா ஒரு நமக்கு டைம் வந்து ஒரு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலே, எதுலேயோ ஒரு நம்ம சிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு வந்து யார் மூலமாவது வந்து கடவுள் வந்து வார்னிங் கொடுப்பாங்க. ஓகே, அப்போ அந்த வார்னிங்கை வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது. இக்னோர் பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் பின்னாடி வந்து நீங்கள் தான் வந்து மாட்டிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்ட் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அந்த எந்த கடவுளை உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குறீங்களோ அந்த இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மனசு நோகாமல் இருக்கிறதுக்காக தான் யார் மூலமோ வந்து உங்களுக்கு சொல்லுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் மாட்டாமல் நீங்கள் தப்பிப்பீங்க. அதற்காக தான் உங்கள் இஷ்ட தெய்வம் வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு வார்னிங் டைமாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது பணம் பொருள் அப்படின்றது மட்டும் உதவி கிடையாது. இப்போ ஒரு செய்கிற ஆஃபீஸ்லேயே வந்து நீங்கள் ஒரு பொண்ணுக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பொண்ணு வந்து உங்களுக்கு வந்து ஆப்பு வைக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து ஏன்டா இவளை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் சேர்த்து விட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். ஸோ இப்போ வந்து இப்போ உங்கள் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த ஒரு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அது. அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுச்சுன்னா அவங்க லவர்கிட்ட வந்து தன்னோட ஃப்ரெண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுச்சு. அவங்க ஹஸ்பண்டு கூட எடுத்துக்கலாம், நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட வந்து அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணே வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து கரெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ வந்து இந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து
உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உபத்திரத்தை நீங்களே இழுத்துக்கிறாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து பணம் பொருள்னு இருக்கணும்ல, ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம். ஸோ நீங்கள் உதவி செய்கிறப்ப வந்து பார்த்து பத்திரமா நீங்கள் வந்து செய்யணும். ஏன்னா எல்லாமே அவங்கள்ட்ட வந்து ரொம்ப இனிப்பாக பேசுவாங்க. பேசும்போது ரொம்ப வந்து தேன் தடவி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசுகிறவங்களெல்லாம் நம்பாதீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, உங்களை வந்து தன் வசம் இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் செய்யும்போது நீங்கள் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நம்பி சின்ன மீனை போட்டு அவங்க பெரிய மீனை பிடிச்சிருவாங்க. ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணிவிட்டு எனக்கு 1 லட்ச ரூபா கொடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஐயோ அவங்க ரொம்ப நல்ல டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாயை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த மாயையிலேருந்து நீங்கள் விலகி வெளியில் வாங்க. ஓகே, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை வந்து நீங்கள் வந்து கரெக்டான ஒரு மைண்டில் வந்து யோசிங்க. கரெக்டாக இவங்க வந்து நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்து எல்லா விஷயத்தையும் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய படங்கள் பாருங்கள், எப்படிலாம் வந்து துரோகங்கள் நடந்திருக்கு, எப்படிலாம் வந்து இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றது வந்து நிறைய படங்களில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ யதார்த்தமாக நீங்கள் வந்து யூடியூபே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீன் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரலாம். அப்போ அந்த சீன் வந்து உங்கள் வாழ்க்கையோட ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை வரப்போகிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிகுறியாக சொல்கிற ஒரு மாதிரி ஒரு சீன் இருக்கலாம். அந்த பிக்சரை தேடி நீங்கள் போயிருக்க மாட்டீங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது தானாகவே அது வரும் உங்கள் கண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு சொல்ல நினைக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள். ஓகே, ஸோ அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு படுது அப்படின்னாலே அது உங்களுக்கான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஒரு எங்கேயோ நீங்கள் வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறீங்க, அந்த பயணம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டேர்னிங் பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா, அது வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பயணம் செய்ய போகிறீங்க. அந்த பயணத்துக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகுது. அது வந்து நீங்கள் யாத்திரையாகவும் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு கோவிலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து சில பேருக்கு வந்து ஒரு மக்காவாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்ச்சாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். ஆனால் ஏதோ ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம், இல்லை நீங்கள் ஒரு கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஊர் வேறு மாநிலம் போகலாம், வேறு கண்ட்ரி போகலாம். ஆனால் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது நீங்கள் பிஸ்னஸ் விஷயமாகவும் இருக்கலாம், நீங்கள் வெக்கேஷனுக்கு போய் ஒரு ஃபேமிலியோடு போகிற டூராகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த இதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து உங்களுடைய லவர் கூடயும் நீங்கள் போகலாம், இல்லை உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட போகலாம். ஆனால் அது ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ சில நேரம் வந்து மனசு அமைதி இல்லாமல் தவிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஓம் சாண்டிங் பண்ணும்போது அது வந்து மனது வந்து உங்களுக்கு ஒருநிலைப்படுத்தும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த காம எண்ணங்கள் அதிகமாச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஓம் அப்படின்ற விஷயத்த வந்து அந்த வேர்டை வந்து சாண்டிங் பண்ண அந்த காம எண்ணங்கள்லேருந்து நீங்கள் வெளியேறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதாவது ஒரு மனுஷன் வந்து அழிகிறதுக்கு வந்து 3 ரீசன் தான். அது வந்து உங்களுக்கே தெரியும், பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை. ஸோ இது 3ல் தான் வந்து ட்ராப் ஆகிறதே. ஸோ நம்ம வந்து அது 3ல் இருந்துமே நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சாண்ட் பண்ணுங்கள். அது கடவுளோட மந்திரமாக இருக்கட்டும், உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் கூட கனெக்டாக இருங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி ரீகன்சிடர் பண்ணிவிட்டு செய்யுங்க. இருந்தே உங்களுக்கு வார்னிங் மெசேஜாக தான் வருது. பைல் நம்பர் 2 அவங்களுக்கு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக்
ஒரு விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து யாரோ ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க, லவ் வந்து ஓகே சொல்ல போகிறீங்க, ஆனால் அவங்க கரெக்டான பர்சனா அப்படின்றத வந்து ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரீகன்சிடர் பண்ணிவிட்டு ஓகே சொல்லுங்கள். ஏன்னா லைஃப் வந்து நம்ம எடுக்கிற முடிவுகளை வச்சு தான் நம்ம லைஃப் சந்தோஷமாக இருக்கா இல்லை வேறு மாதிரி போகுதா அப்படின்றத வந்து தீர்மானிக்கும். அதனால் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டிசிஷனாக எடுத்தால் தான் நீங்கள் வந்து அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம், உன்னை வழி நடத்துவோம். ஸோ நீ வந்து பயப்படாமல் சில முடிவுகளை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து இந்த ஆக்சுவலாக வந்து எல்லா ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் மெயின் ரீசன் என்ன தெரியுமா? உங்களோட மைண்டு தான், மனம்தான். உங்கள் மனசு சரியாக இருந்தால் உங்கள் ஹெல்த்து நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டிப்ரெஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பாடி பார்ட்ஸ்லையுமே ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு வந்து நீங்கள் தயாராக இருக்க. ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கான ஃபுல் எஃபர்ட் போடுங்க. அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் நீங்கள் வந்து ஃபுல் எஃபர்ட் போடும்போது அந்த விஷயம் வந்து பிரபஞ்சத்தினால ஓகே வந்து சொல்லுவாங்க, பிரபஞ்சம் வந்து ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஒரு யாரோ சொல்கிறாங்க அந்த விஷயம் பிடிக்குதோ பிடிக்கலோ, அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டு அந்த விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக யூனிவர்ஸ்னாலேயே வந்து நோ சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்க எஸ் தான் சொல்லி உங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.